டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த வீடியோவானது நடைபெற உள்ள குரூப் 2 தேர்வு பற்றிய சில உண்மைகளை, அதாவது விவரங்களை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவிடப்படுகிறது. அதாவது குரூப் 2 தேர்வானது மிக குறைந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது. ஆனால் அது இன்னும் கூடுதலாக அதிகரிக்கப்படும் என தெரிய வருகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வானது 600 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது. அது மேலும் கூடுதலாக இன்னும் 600 பணியிடங்கள் அதில் சேர்க்கப்படுவதாக தெரிகிறது நண்பர்களே. அதனால் மாணவர்கள் கடினமாக உழையுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள், குறைந்த பணியிடங்கள் என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் நண்பர்களே. முக்கியமாக இந்த டிசிடிஓ என்று சொல்லக்கூடிய பணியிடங்கள் 300க்கும் மேலே இருப்பதாக தெரிகிறது. அதுபோக ஏஎஸ்ஓ மற்றும் சப் ரிஜிஸ்டர் போன்ற பணியிடங்களும் அதிகரிக்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. எனவே மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள். அதற்கடுத்து நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வானது ஒரு மாடரேட் முறையில் தான் இருக்கும் நண்பர்களே. நிறைய மாணவர்கள் குரூப் 4 தேர்வை போன்று மிக கடினமாக இருக்கும் என்று தவறாக நினைத்து விடுகிறார்கள். குரூப் 4 தேர்வானது அது நேரடியாக பணி நியமனம் செய்யக்கூடிய தேர்வு நண்பர்களே. அதற்கடுத்து எந்த தேர்வும் கிடையாது. அதனால் கடினமாக எடுத்து இருக்கிறார்கள். அதுபோக அதில் போட்டியும் அதிகம். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகிறார்கள். அந்த காரணத்தினால் தேர்வானது மிக கடினமாக கேட்டிருந்தார்கள். ஆனால் குரூப் 2 தேர்வை பொறுத்தவரை அப்படி இருக்காது. ஒரு மாடரேட் முறையில் தான் இருக்கும். ஏனென்றால் அதற்கடுத்து மெயின்ஸ் தேர்வு என்று இருக்கிறது நண்பர்களே. அதனால் இது ஓரளவுக்கு நடுநிலையோடு தான் கேட்பார்கள். நீங்கள் ஓரளவுக்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் இதில் நிச்சயமாக தேர்ச்சி பெறலாம் நண்பர்களே. குரூப் 2 தேர்வு நடந்து முடிந்த பிறகு 2 தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது பொது தமிழ் பாடத்திட்டத்தில் இருந்து 2 தேர்வுகள் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது சிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது ஒருங்கிணைந்த பொறியியல் பணி தேர்வுக்கு நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத 2 தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பாடத்திட்டத்தின்படி நடத்தி இருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நடுநிலையோடு தான் கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. குரூப் 4 அளவுக்கு மிக கடினமாக எல்லாம் இல்லை. அதன் அடிப்படையில் குரூப் 2 தேர்வானதும் அதேபோல் நடுநிலையோடு தான் கேட்பார்கள். அதாவது ஏற்கனவே கேட்டது போல ஒரு மாடரேட் முறையில் தான் கேட்பார்கள். குரூப் 4 தேர்வு போல் கடினமாக இருக்கும் என்று ஒதுங்கி விடாதீர்கள் நண்பர்களே. குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவரும் கட்டாயமாக தேர்வு எழுதுங்கள். ஏனென்றால் பணியிடங்களும் அதிகரிக்கப்படுகிறது. தேர்வும் ஒரு நடுநிலையோடு தான் கேட்பார்கள். அதன் பிறகும் பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் ஒரு 150+ என்ற மதிப்பெண்ணை எடுப்பதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலமாக இருந்தால் அதில் ஒரு 85+ மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். அதற்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் ஒரு 45+ மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். அதற்கடுத்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 20+ மதிப்பெண்களை எடுங்கள். இதை எடுத்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெற்றுவிடலாம் நண்பர்களே. அதாவது மொத்தமாக ஒரு 150+ என்ற மதிப்பெண்களை எடுத்து விட்டீர்களானால் நீங்கள் முதல்நிலை தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதற்கடுத்து தமிழ் வழி மாணவர்கள் மற்றும் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய பிரிவில் வருகிறவர்களுக்கு 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதாவது 140+ அல்லது 145 என்ற ரேஞ்சில் இருந்தால் அவர்களுக்கும் கிடைக்கும். எனவே திட்டமிட்டு படியுங்கள் நண்பர்களே. ஒரு 150 மதிப்பெண்களை கடந்து விடுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு தயாராகுங்கள்.
உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அதை தெளிவாக படியுங்கள் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு தமிழ் ஈஸியாக இருக்கும் என்றால் அதில் கவனம் செலுத்துங்கள் முழுமையாக. அதே போல் ஆங்கிலம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதில் கவனம் செலுத்துங்கள். பொது அறிவுக்கு விருப்பமாக இருப்பவர்கள் அதில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்கள் எடுங்கள். உங்களுக்கு எந்த பாடத்தில் விருப்பம் இருக்கிறதோ அதை முழுமையான ஆர்வத்துடன் படித்து அதில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து விடுங்கள் நண்பர்களே. மற்றபடி உங்களுக்கு மீதி இருக்கிற பாடப்பகுதிகள் தானாகவே அது கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்துவிடும். எப்படி இருந்தாலும் ஒரு 140 150 மதிப்பெண்கள் வரை கட் ஆஃபாக நிர்ணயிப்பார்கள் நண்பர்களே. அதை கடந்து விடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக குரூப் 4 தேர்வுக்கு அப்புறம் 2 தேர்வுகள் நடந்திருக்கிறது. அந்த 2 தேர்வுகளையும் பயிற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. டிஎன்பிசி இணையதளத்தில் இருக்கிறது. நம்முடைய டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதுபோக நம்முடைய யூடியூப் சேனலின் டிஸ்கிரிப்ஷன்லையும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது மாணவர்களின் நலனுக்காக. அவற்றை ஒரு முறையாவது பயிற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 தேர்வும் அந்த முறையில் தான் கேட்பார்கள் என நினைக்கிறேன். முக்கியமாக இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் புதிதாக எதுக்கும் படிக்க வேண்டாம் நண்பர்களே. ஏற்கனவே படித்ததை திரும்ப படியுங்கள். மாதிரி வினாத்தாள்களை பயிற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. நம்முடைய டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் அனைத்து விதமான மாதிரி வினாத்தாள்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பயிற்சி செய்து பார்த்தாலே போதும். அப்படி இல்லை என்றாலும் யூடியூப் சேனலிலும் டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய மாதிரி வினாத்தாளானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் பயிற்சி செய்து பாருங்கள். கடைசி நேரத்தில் புதிதாக படித்தால் நேரத்தை வீணடித்துவிடும் நண்பர்களே. இதுவரை நீங்கள் என்ன படித்தீர்களோ அதை திரும்ப படியுங்கள். பழைய வினாத்தாள்களை பயிற்சி செய்து பாருங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு 150+ என்ற மதிப்பெண்களை கடந்து விடுவதற்கு தயாராகுங்கள் நண்பர்களே. நீங்கள் முதல்நிலை தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவீர்கள். அதற்கடுத்து மெயின்ஸ் தேர்வில் பலவு போட்டி இருக்காது. அதில் எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் நண்பர்களே. நம்முடைய அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதாவது குரூப் 2 பிலிமினரி தேர்வு முடிந்தவுடன் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வுகள் 5 மாதிரி தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. இவை அனைத்தும் எவ்வித கட்டணமும் இன்றி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அதே போல் நம்முடைய டெலகிராம் சேனலிலும் PDF-ஆக பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஏனென்றால் டிஎன்பிசி இதுவரை நடைபெற்ற தேர்வுகளில் எந்தெந்த புத்தகங்களை ஆதாரமாக கொண்டு வினாத்தாள் எடுத்தார்களோ அந்தந்த புத்தகங்களை கொண்டே நம்முடைய பயிற்சி வகுப்பானதும் நடைபெறும். அந்த புத்தகங்களில் இருந்தே மாதிரி வினாத்தாளும் தயார் செய்யப்படுகிறது நண்பர்களே. குரூப் 2 பிலிமினரி தேர்வு முடிந்தவுடன் அது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும். பயிற்சி செய்து பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து டிஆர்பி டெட் போன்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வுகளுக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து நவம்பர் மாதம் வரவுள்ள BEO என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ற தேர்வுக்கான பயிற்சி வகுப்பும் நம்முடைய அகாடமியில் நடைபெற இருக்கிறது. அதற்கடுத்து இந்த தேர்வுகளுக்கான முழு மாதிரி தேர்வுகளும் நம்முடைய அகாடமியில் நடத்தப்படும் நண்பர்களே. மாணவர்களின் நலனுக்காக யூடியூப் சேனலிலும் டெலகிராமிலும் பதிவேற்றம் செய்யப்படும். பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.